ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதம் தான் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் விவாகரத்து விசாரணை நடக்க போகுது. கடந்த ஜூன் மாதமே இதுக்கான விசாரணை வந்தப்ப ரெண்டு பேருமே நேரில் ஆஜராகாத காரணத்தினால ஆகஸ்ட் மாதம் ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மிடில் இந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. அப்போ சங்கீதா அவர்கள் கண்டிப்பாக சென்னை வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நேரில் ஆஜராகணும் அப்படின்ற மாரி கண்டிஷன் போட்டுருக்காங்க. இதனால சங்கீதா அவர்கள் சென்னை வருவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை பண்ணவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழதான் முடிவு எடுத்திருக்கணும். ஏன்னா இப்ப இவங்களோட விவாகரத்தை வச்சுதான் நிறைய பேர் இவங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப ரீசெண்டா கூட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, நான் என் மனைவி கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை தாக்கி தான் பேசியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விவாகரத்து தானே. கடந்த வருஷம் டிசம்பர் மாசம் சங்கீதா அவர்கள் அவங்களோட விவாகரத்தை பதிவு பண்ணாங்க. ஏன் இப்ப சடனா விவாகரத்தை பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நிறைய ரீசன் சொன்னாங்க. பட் அந்த ரீசன் எதையுமே ரசிகர்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அதுல முழுக்க முழுக்க விஜய் அவர்களை தப்பா சொல்லி தான் அவங்க விவாகரத்தை பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த நேரத்தில் நீங்க ஏன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அது அவரோட எலெக்ஷன் வாழ்க்கையை பாதிக்கும்ல. அரசியல் அவர் இறங்கினதுல இருந்து ஏகப்பட்ட பேர் அவருக்கு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த விவாகரத்தும் தேவையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, என்னால இப்பதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சங்கீதா அவர்கள் தெளிவா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்ப ஜூன் மாசம் நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்தப்ப ரெண்டு பேரும் ஆஜராகல. அதனால இப்போ ஆகஸ்ட் மாசம் இந்த வழக்கு இன்னும் முடிய போகுது. என்ன ரெண்டு பேரும் முடிவு எடுத்துறாங்க, ரெண்டு பேரும் வாயை திறந்து பேசினாதான் அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரி ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இந்த விவாகரத்தால இவங்க ரெண்டு பேருமே அடிபட்டு இருக்கு. இதை பத்தி சீக்கிரமே அவங்க முடிவு எடுக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.